ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். எப்பயுமே நம்மளை நம்பி தான் வாழணும். மற்றவர்களை நம்பி வாழலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. மற்றவங்க மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கணும். சரிங்களா? நம்மளால் முடியும் அப்படின்னு எப்போ நாம் நம்புகிறோமோ அப்போ தான் அதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் பாசிட்டிவாகவே நினைக்கணும், நல்லதாகவே நினைக்கணும்னு சொல்கிறது அதுக்காக தான். சரிங்களா? அப்போது மற்றவங்களையே நம்பிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடவே கூடாது. தன் கையே தனக்குதவி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம முயற்சியிலேயே நாம் ஜெயிச்சு காட்டணும். மற்றவங்களுக்கும் நம்மளுடைய துன்பத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதே போல் மற்றவர்களுக்கும் நம்முடைய தோல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? நாம் முயற்சி பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கோன்னு வைங்களேன். இப்போ ஒவ்வொருக்கா என்ன ஆகும்னா அந்த பண இழப்பு ஏற்படுது இல்லைங்களா? நியாயமாக தான் சம்பாதிச்சிருப்போம், யாரையுமே ஏமாற்றிருக்க மாட்டோம் நாம். ஆனால் நம்மளுக்கு யாருக்காச்சும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நஷ்டம் ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் வர வேண்டியது வரல, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன், எதனால் அதெல்லாம் அப்படி ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் எதுவுமே செஞ்சதுக்கலைனாலும் பழைய ஜென்ம அந்த பூர்வ கர்மான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பாதிக்கும். அப்போது நம்மளோட டைம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், பகவான் ரொம்ப டைம் ரிஸ்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுவார், அந்த உஷுருக்கு எதுவும் சேதம் பண்ணலாமல் அந்த பணத்தை தான் கொஞ்சம் இழக்க வைப்பார். சரிங்களா? அப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? அதுவால உயிர் பாதிப்பு எதுவும் இல்லாமல் பணம் மட்டும்தான் போயிருக்குது அப்படின்னு நம்ம பணம் போனால் சம்பாதிச்சிக்கலாமே. உயிர் போனால் சம்பாதிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும் அப்படி தான் பார்த்து எடுத்துக்கணும். இப்போது பணமே திருடு போனது இல்லை ஏதாவது காணாமல் போச்சுன்னு வைங்களேன், அந்த பழைய கர்மா இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. வீடே திறந்து போட்டு வச்சாலும் நம்மளுக்கு அந்த அந்த இது இல்லைன்னு வைங்களேன், அந்த அமைப்பு அந்த மாதிரி திருடு போகக்கூடாதுன்னு அமைப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், போகவே போகாது. சரிங்களா? அனைத்துக்கும் இப்போ முன்னாடி என்ன நம்ம பண்ணமோ, ஆக்ஷன் பண்ணமோ, அதுக்கு ரியாக்ஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அதுவும் பழைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அது எல்லாமே நாம் தெரிஞ்சிட்டோம். அப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் மனசை போட்டு அழுத்தலாமான்னா அழுத்தக்கூடாது. எல்லா விஷயத்துக்குமே டோட்டலாக மன அழுத்தம் தான் உடம்பு பாதிக்கப்படுது இல்லைங்களா? ஏன் ஹார்ட் ப்ராப்ளம் எதனால் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஓவராக போட்டு அழுத்துன்னு அழுத்துனா அது என்னத்துக்கு ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனசை ஹாப்பியாக வச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், எப்படி உடம்புல நம்ம ஹாப்பியாக இருந்தால் எப்படி நம்ம உடம்பு எப்படி இருக்குது, நம்ம உடம்பு அதுக்கு எப்படி ஒத்துழைக்குது, எப்படி நம்மளுக்கு ரிலாக்ஸாக ஒவ்வொரு வேலையும் செய்ய வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதைப்படி கடைப்பிடிச்சோன்னு வைங்களேன், அதை நம்ம உணரலாம். சரிங்களா? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. மற்றவங்களையே நம்பி வாழலாமா என்றால், மற்றவங்களை நம்பின்னா எதுக்குமே மற்றவங்களை எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது.
எதிர்பார்த்து வாடும்போது அவமானமே மிஞ்சும். சரிங்களா? அதுக்கும் ஒவ்வொரு துன்பத்துக்கும் காரணம் என்னன்னா நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார் பகவான். இப்போ கல் உளியில் அடிபட்டாதானே சிலையாகுது இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு துன்பமும் நம்மை சிலையாக ஆக்கத்தான் பகவான் பண்ணுறாதே ஒழிய நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்பது பகவானுடைய நோக்கம் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுண்டு அப்பா எது செஞ்சாலும் நின் செயலே அப்படின்னு நாம் அதை நம்பிக்கையோடு நம்ம அதை நினச்சிட்டு வந்தோன்னு வைங்களேன், ஏண்டப்பா இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காம அப்பா நின் செயலே அப்படின்னு நாம் நினைக்கும் போது நாம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? அழுத்தம் என்பது, சண்டை என்பது, மன அழுத்தம் என்பது எல்லா வீட்லேயுமே எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லாமல்லாம் இல்லை. அதை நாம் பெரிதுபடுத்தலாமா என்றால் படுத்தக்கூடாது. அப்பயே அதுலேருந்து வெளியே வந்துடணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்க போயிடணும். சரிங்களா? ஏன் எதுக்காக இது எல்லாமே மாயைன்னு சொல்கிறாங்க, ஏன் எதுக்காக அவ்வளோ சண்டை போட்டுக்கணும்? மற்றவாளியே நம்பி ஒன்று செய்யலாமான்னா நம்மளுக்கு எது தோணுதோ அதை பண்ணணும், அதில் நாம் ஜெயிச்சு காட்டணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே விருப்பு வெறுப்பு என்பது உண்டு. அவங்கவுங்களுக்கு எதில் விருப்பம் உள்ளதோ அதை செய்து சாதித்து காட்ட வேண்டும். அவங்க அதை பண்ணுறாங்களா அதே தான் நாமளும் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லையா? அப்போ அதை பண்ணலாமே. சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் தான் முடிவு எடுக்கணும். நம்ம முடிவை நாம் தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்றது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மைண்ட் வாய்ஸ் சொல்லணும் இல்லைங்களா? அமைதியாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே புலப்படும். டென்ஷனான நிலையில் மனசை வச்சுட்டு இருக்கும்போது நாம் எதை யோசித்தாலும் நம்மளுக்கு பதில் கிடைக்காது. மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நாம் உள்ளுக்குள்ளே பேசும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். பகவான் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? முடிவு எடுத்துக்கலாம். யார் மனதையும் புண்படுத்தவே கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பே தான் காட்டணும். மற்றவங்களுக்காக நாம் வாழவில்லை, நமக்காக வாழ்கின்றோம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நாம் யோசனை பண்ண தேவையில்லை. தப்பு பண்ண தான் பயப்படணும். நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு பயம்? பயத்தை விட்டு வெளியே வரலன்னு வைங்களேன், எதையும் சாதிக்கவே முடியாது. பயம் என்பது நம்மளை எதுவுமே செய்ய விடாது. சரிங்களா? அப்போ நம்மளோட முடிவை ஒன்று நாம தான் எடுக்கணும். கலந்து ஆலோசிக்கலாமா அப்படின்னா ஆலோசிக்கலாம். ஆனால் கடைசி முடிவு எடுப்பது நாமத்தான் இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே மற்றவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னா கூடாது. சரிங்களா? நம் வாழ்க்கை நம் கையில். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.